எல்லோருக்கும் வணக்கம். பொங்கல் வந்தது, நல்ல முறையாக கொண்டாடி முடித்தாச்சு. சீரும் சிறப்புமாக பொங்கல் போயிட்டுது. இதுக்கு மேலே இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், அம்மா வந்து பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் ஓடை, அதில் வந்து விறகு பிடிங்கி காஞ்சி கிடக்குது. அதை கழிச்சிக்கிட்டு இருக்க அடுப்புக்கு. அந்த விறகு அடுப்புக்கு எப்படி பொறுக்கி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்களும் போகிறோங்க. நம்ம வீடு இங்கே இருக்குது. அப்படியே நம்ம வீட்டு பக்கத்துலேயே தாங்க இந்த இடம். நம்ம ஓடை இருக்கு இல்லையா, ஓடை இங்கே போகுது. இந்த ஓடை கிட்ட தான் அம்மா, அண்ணன், அப்பா, பக்கத்து வீட்டு அந்த சைடு உள்ள ஒரு வீட்டுக்காரர் மாமா எல்லாருமே வீட்டுக்கு அடுப்புக்கு வந்து குச்சி பறிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து பக்கம்தான். வாங்க போயிட்டு குச்சி பறிக்கிட்டு வரலாம். வீட்டுக்கு வந்து இனிமேல் கோடை காலம், மழை காலத்தில் தான் அடுப்பை வந்து அதிகமாக பயன்படுத்தலை, விறகடுப்பு. இனிமேல் கோடை காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா விறகடுப்பு அதிகமாக பயன்படுத்தி ஆகணும். அதுக்கு விறகு தேவைப்படும் இல்லையா. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போகணும் கழிக்க. இப்போ பக்கத்துலேயே இருக்குது, எல்லோரும் கழிக்கிறாங்க. ஸோ நம்மளும் வீட்டுக்கு தேவையான முள்ளை கழிச்சிப்போம் அப்படின்னு தான் நாங்கள் போகிறோம். இது பிடிங்கி போட்டு 5-6 மாதம் ஆச்சு. அதான் லாஸ்ட் இயர் பண்ணது, இப்போ காஞ்சி போய் கிடக்குது. நாங்கள் கழிக்க போனோம். நம்ம வீடு இங்கே இருக்குது. அப்படியே நம்ம வீட்டு பக்கத்துலேயே தாங்க இந்த இடம். நம்ம ஓடை இருக்கு இல்லையா, ஓடை இங்கே போகுது. இந்த ஓடை கிட்ட தான் அம்மா, அண்ணன், அப்பா, பக்கத்து வீட்டு அந்த சைடு உள்ள ஒரு வீட்டுக்காரர் மாமா எல்லாருமே வீட்டுக்கு அடுப்புக்கு வந்து குச்சி பறிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து பக்கம்தான். வாங்க போயிட்டு குச்சி பறிக்கிட்டு வரலாம். இந்த சிக்கி இருக்கிற முள்ளெல்லாம், வேலிக்கிற முள்ளை அப்படியே அளக்க வச்சு இழுத்து விட்றாரு. அவங்க இழுத்து விட அம்மா வந்து பார்த்திங்கன்னா இப்படி கழித்து அப்படியே இப்படி முட்டு சேர்த்து வைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கே எடுத்துட்டு வா. வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விறகு வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். ஹாய், நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஊர் மாமாவை தான் வீடியோவில் வரணுன்னு ஹாய்ன்னு சொல்கிறாங்க. ஹாய் மாமா. வரமா, என்ன பண்ணிட்டு இருக்கோமா? அடுப்புக்கு விறகு பொறுக்கிட்டு இருக்கேன். மாமா அந்த சைடு நின்று இருக்கிறாரு. மாமா வந்து முழுக்கை சட்டையை கழட்ட மாட்டாருன்னு அப்பா கலாய்க்கிறாரு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிக்கு முக்கெல்லாம் இருக்கிற முள்ளை வந்து வெட்டின்னு தான் நிறுத்து போட்டால் நம்ம இந்த மாதிரி வந்து அழகாக அடுப்புக்கு வந்து கழிச்சிக்கலாம். முள் வந்து நார்மலாக இருந்தால் இழுக்க ஈஸியாக இருக்கும். இந்த கொடி மாதிரி படவி போயிருக்கிறதுனால முள்ளை இழுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு நின்று இழுக்கிறான், அவனும் அந்த சைடு கழிச்சிட்ருக்கான். அப்பாவோட வேலையை பண்ண இழுக்க வைக்கலையாப்பா? இழு இழு இழு. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து வந்து ஓடை சுத்தம் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த முள்ளெல்லாம் அந்த சைடு இருந்ததெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டாங்க. ஓடைக்கு அந்த சைடு, இந்த பாலத்துக்கு அந்த சைடு இருந்ததெல்லாம் இந்த சைடு கொளுத்தாமே விட்டுட்டாங்க. எல்லோரும் அவங்கவுங்க முடிஞ்சதை வீட்டுக்கு அடுப்புக்கு விறகாக எடுத்துக்கிறாங்க. நம்மளும் எடுத்துக்கிறோம் இதில் கொஞ்சம். சரியான கட்டையாக அப்பா பரட்டிட்டாருங்க. சரியான கட்டைங்க. இதை கழிக்கவே ஒரு நாள் ஆகும் போல். இப்படி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். நான் அவ்வளோ விறகு இருக்குது. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விறகை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்.
இன்றைக்கே சேர்க்க முடியாது எல்லா வரைக்கும் என்னம்மா. பொறுக்கி போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் கட்டிட்டு போவோம். ஏன்னா நம்ம வீடு பக்கத்தில் தான் இருக்குது. அப்படியே நேரம் ஒழிஞ்சப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போக வேண்டியதான். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது முள் அது முள் அது முள், முள்ளுக்கு மேலே நடுப்பறப்பே ஏறி நிற்கிறாரு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வீட்டுக்கு சேர்க்க வேண்டியதான். இப்படி வந்து வீட்டுக்கு பின்னாடி சேர்க்குறோம். இந்த போல் நம்ம விறகு அடுப்பில் சுடு தண்ணி போட்டுக்கலாம், சமைச்சிக்கலாம். இதுக்கெல்லாம் குச்சியாக தான் போய் பொறுக்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். அவ்வளோதானம்மா. இன்னும் போய் போகணும், 2 குடம் கட்டிட்டு வருவோம். சரி. அப்பாவின் வீரம் எவ்வளோ பெரிய கட்டையை தூக்கிட்டு வர்றாரு. போட்டு மாட்டு தீனி எடுத்து வரோம். தூக்க முடியுதாப்பா? பல பாகுபலிங்கிற மாதிரி அப்பா இவ்வளோ பெரிய கட்டையை தூக்கிட்டு போகிறாரு. ஒரு நடா கொண்டு போட்டு வந்துட்டேன். அடுத்த இன்னொரு நடா கட்டிட்டு போகணும். இந்த 2 நடே சரி. நான் போட்டு கொல்லைக்கு தீனி எடுக்க போகிறேன். பாக்கெட் தான் நாளைக்கு அம்மா அள்ளிக்கிட்டு வந்துடும். இந்த பக்கத்துலாம் எனக்கு யார் எடுத்து போயிட போகிறேன். அது என்ன தூக்கிட்டு போய் வைப்பா ரெண்டையும்? தலையில் அப்புறம் கையில் எப்படி தூக்கிட்டு போகணும் தான். சரி நீ போ. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அவர் வேலை. இதுக்கு மேலே போயிட்டு மாட்டுக்கு தீனி அறுக்கணுன்னு அவர் போகிறாரு. எங்களால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அள்ளிட்டு போய் போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்துட்டாங்க. அவங்கள பார்க்க போயிட்டாங்க. நான் என்னால் முடிஞ்ச ஒரு 2 களியை தூக்கிட்டு போகிறேன். கொஞ்சம் கழித்து போட்டேன். சரி அவங்க வர லேட்டாக இருக்குன்னு இதை போய் போட்டுட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு போகிறேன். வாங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவை போக வச்சுட்டு மறுபடியும் கட்டையத்துக்கு வந்துட்டாங்க. என்னம்மா லேட்டாகுது போதாதுமா? இந்த போதும் அங்கே பேர் இருட்ட போகுது. சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே வேலை கூட்டு வேலை. காலில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பச்சளையை வச்சு தேய்ச்சிட்ருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சரியான முள் வந்து டக்குன்னு குத்திடுச்சு. நரம்பில் குத்தின மாரி டக்குன்னு வீங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு தலையை பிச்சு நல்லா தேய்ச்சி விட்டாங்க. அப்படியே கொஞ்சம் வீக்கம் வடிகிற மாதிரி இருக்குது லைட்டாக. வந்த உடனே அப்படியே இப்படி வீடியோ எடுக்கிறேன்னு இப்படியே மேலேயே பார்த்துக்கிட்டு கீழே இந்த முள்ளில் அப்படியே சச்சக்குன்னு சைடில் இந்த முள் குத்திடுச்சு. எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு கட்டு தூக்கிக்கிட்டாங்க. அப்படியே இவ்வளோ போதும். இதுக்கப்புறம் வந்து இருட்டுது. வீட்டு வேலைலாம் செய்யணும் கொஞ்சம். அப்புறம் இதுக்கப்புறம் சமைக்கணும், வீடு வாசல் கூட்டணும், போகணும், யானமானலாம் கழுவணுன்ட்டு கிளம்பிட்டோம். நாளைக்கு வேணால் பகலில் கொஞ்சம் நேரம் கழித்து நேரம் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கிக்கலான்ட்டு போகிறோம்.
அம்மா கையில் ஒரு செருப்பு எடுத்துகிட்டு போகிறாங்க பாரு. அது எங்கள் அண்ணன் முள்ளு கழிக்க வந்தவர் செருப்பை போட்டே போயிட்டாப்புல. அப்படியே அவர் செருப்பையும் எடுத்துக்கிட்டு வரோம். நம்ம நித்திக்கு வந்து பாருங்க. வாடா நித்திக்கு. பொங்கலுக்கு போயிட்டு வந்துட்டாப்புல வீட்டுக்கு போயிட்டு. இன்றைக்கி சென்னைக்கு போகிறேங்கிறான். பார்ப்போம், நம்ம வேணான்னு சொல்லுவோம். அழைச்சிட்டு போகிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். அழைச்சிட்டு போகிறீங்களாம்மா? விட்டுட்டு போங்கம்மா. போகணும். சரி சரி. எங்கள் அக்கா செல்லு இருக்காமல பாருங்கள். இந்த மாதிரி நேரம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் குச்சி பொறுக்கி வச்சுக்கிறது. ஏடை குறுக்க 4 கட்டு 2 கட்டு கொண்டாந்து வச்சுக்கிட்டா கலப்புக்கு எரி விட்டுக்கிறது. வெந்நீர் போடுறது, ஒரு அவசரத்துக்கு போகலாம் வரலாம். எப்போதும் கேஸில் ஏறி விட முடியாதுல்ல. மாதம் 1000 ரூபா பிடிச்சாக்கா எங்கே போகிறது அப்படின்னு ரொம்ப அர்ஜென்ட் ஆத்துறதுக்கு தான். அதில் பாக்கி மற்ற நேரம்லாம் அடுப்பு போட்டு வச்சுருக்கோமா, விறகு கொண்டாந்து வச்சுக்கிட்டு விறகு அடுப்புலையும் எரி விடுறது இப்படியே கலப்பா. நானும் அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனும் அம்மாவும் அங்கே வந்து அதிகமாக குச்சிலாம் கழிச்சு வச்சுருந்தாங்க விறகு. அதெல்லாம் அவ்வளோ கிடக்குது. அதான் இன்றைக்கி போயிட்டு இதுக்கு மேலே எடுத்துகிட்டு வர முடியாது, நேரம் ஆயிடுச்சு. அதனால் நாளைக்கு நேரம் இருக்கிறப்ப பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்க வேண்டியதான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விறகு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அவ்வளோதான் மக்களே. அப்பா வந்து கொல்லைக்கு போயிருக்காரு, தட்டை இருக்க போயிட்டு. அவர் இன்னும் வரல. அம்மா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறையா வேலை இருக்குதுன்னு செய்ய போயிட்டாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே. வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு வீட்டுக்கு. ஐயா பொங்கல்லாம் எப்படி போணுச்சு? பொங்கலாம் நல்லா கும்பிட்டுது. அதான் நீ தான் அந்தியில் வரல. அந்தியில் வரல. நாங்கள் போய் குச்சி பொறுக்கிட்டு வந்தோம். காலையில் பொறுக்கிட்டு போனேன். அதோட நீ என்ன காலையில் நீ 2-3 நாளாக பொறுக்கிட்டு இருக்க. ஒரு 2-3 நாள், ஒரு வாரமாக இருக்கும்லம்மா. ஆயா தான் அதில் குச்சி அதிகமாக போயிடும். நீ தான் நம்பர் 1. கட்டை அந்த முள்ளு தான் அடிக்க வச்சிருக்காங்க. ஏறிக்கிட்டா கட்டையெல்லாம் நம்மளுக்கு கட்ட தெரியுது. நான் என்ன பண்ணுவேன், அது கட்டையாக இருக்குல்ல. ஆனால் குச்சி குச்சா மெல்சு குச்சா கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்கு. அதால் முடிஞ்சது. அதான் 10 வைக்க நல்லா இருக்கும். பரவாயில்ல. ஆயாலாம் வந்து பாருங்க கேஸ் அடுப்பு இல்லை அதுக்கு. அதனால் அதுதான் அதிகமாக குச்சி பொறுக்கி ஆகணும். குச்சி வச்சு தானே எரி விடணும். பொங்கலுக்கு சாப்பிட கூப்பிடுன்னு நினச்சேன், கூப்பிடவே இல்லை நீ. ஆமாம், நான் தான் கூப்பிட்டு பாறை பானை ஓட வச்சு பொங்கி இங்கி படைக்கிறேன்னா. சாமி கும்பிட்டல எல்லாம் ஜாமான் வாங்கிட்டு வந்து அப்போ கூப்பிட்டுருக்கலாம்ல. அப்போ தான் நீங்கள் கும்பிடுவீங்களா சாமி? சரி.